ஐயா. என்னடா? மளிகை பாக்கி. நானே கொண்டு வந்து தரேன் போ. ஐயா. மறுபடியும் என்னடா? மளிகை பாக்கி. என்னடா கை மேல மேல போகுது? 200 ரூபாய் வச்சிருக்கேன்டா. காலை இருக்கிற எருப்புல நீ எங்கன்னா எடுத்துட்டு போய் அவனா பிடிங்கிட்டு போயிட்டான்னா நீ எதுக்கு முதலாளியே வர சொல். ஐயா. என்னடா வயசான குரலா கேக்குது? ஐயா, நான் தான் முதலாளி. மளிகை பாக்கி 2 மாசம் பாக்கி 200 ரூபாய் சுற்றும். பாயா, உனக்கு கொடுக்கணும்னு தான் 200 ரூபாயை வச்சு கட்டி காப்பாத்திக்கிட்டு இருந்தேன். சொல்லிக்காம கொள்ளாம பாட்டி நேத்து பாத்ரூம்ல திடீர்னு வழுக்க விழுந்துட்டா. கால் எலும்பு முறிஞ்சு ரிக்ஷா, ஆஸ்பத்திரி, மாமூல்னு இப்படி எல்லா பணமும் கரைஞ்சு போச்சு. கிழங்கட்டைகளை வச்சுக்கிட்டு எவ்வளவு உபத்திரவம் தெரியுமா? ஏட்டாப்பா கஜபதி, எத்தனை வாட்டிடா என் காலை ஒடிப்ப? எப்ப தேவையா அப்பெல்லாம் உடைப்பேன். வந்துட்டியா? கொல்லி போட போற பேர பிள்ளைக்காக கொஞ்சம் உதவி செய்யப்படாதா? கொஞ்சம் நோண்டி நோண்டி வரப்படாதா? காரியத்தை கெடுத்துட்டியா? ஐயா, மளிகை பாக்கி. ஏடா இப்படி போய் சொல்ற? ஐயா, உனக்கு பணம் தானே வேணும்? இன்னைக்கே வாங்கி தரேன் ஏரியா. இந்த மிருதங்க வித்வான் குருமூர்த்தி இருக்கானே, எனக்கு 500 ரூபாய் தரணும். உன் முன்னாடியே கேக்குறேன் ஏறு. 1 2 3. ஹலோ, யாரு? மிருதங்கம்மா. டேய் ராஸ்கல், டேய் என்னடா 500 ரூபாய் எப்படா திருப்பி தர போற? மளிகை கடைக்காரன் என்னடா குடும்பத்தோட வந்து என்கிட்ட கடனை கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் என்ன வட்டி கிடையாது நடத்துறேன். பணம் கேட்க வரும்போதெல்லாம் மிருதங்கத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிற. நீ எல்லாம் ஏன்டா வேட்டி கட்டிக்கிட்டு? ஹலோ, யாரு? பூங்கோதையா? என்னதுங்க? பார்க்ல நின்னுட்டு இருக்கீங்களா? இல்லீங்க. யார் கூட போன்ல பேசிட்டு இருக்காரு? இவங்கிட்டயும் போய் யாரோ ஒரு சாவுகிராய் கடன் வாங்கியிருக்கான் பாரு. யார் அந்த சாவுகிராய்க்கு? மிருதங்க வித்வானா குருமூர்த்தியா? ஓஹோ, அவர் எங்க கூட தான் போன்ல பேசிட்டு இருக்காரு. என்ன? அந்த குருமூர்த்தி நான் தான். கண்டிப்பா கொடுத்துடணும். நீ என்ன பண்ற மளிகை? விட்ட விடல ராஸ்கல், நாளை காலையிலே கொடுத்துடுறேன். நீ வந்துட்டிய? தாத்தா எங்க போய் விட்டாரு? பென்ஷன் வாங்கவா? இன்னைக்கு 30 தேதியா என்ன? அட ஆமா. வணக்கண்ணே. வா கஜபதி. என்ன அத்தி புத்தாப்புல கச்சேரியில அந்த பக்கம் தலையே காட்ட மாட்டியே? கொஞ்சம் காலை கொடுங்கண்ணே. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லண்ணே. சும்மா சொல்லு. ஒண்ணு இல்லண்ணே. விஷயம் இல்லைன்னா காலம் வைக்க மாட்டியே? என்ன வேணும்? உங்க உப்ப தின்னுட்டு உலா வந்துகிட்டு இருக்க. வேற என்னென்ன வேணும்? என்ன வீட்டுக்குள்ள ஆரபியும் அம்சத்வானியும் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தா போதுமா? அழுகையும் சிரிப்பும் கேட்க வேண்டாமா? குழந்தையோட அழுகையோட ஆரபி ராகம் இனிமே. சேதி தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஊருக்கு 8 மைல் தொலைவுல மீஞ்சூருக்கு பக்கத்துல நட்டு நடு மாந்தோப்புல திடீர்னு ஒரு விநாயகர், சுயம்பு விநாயகர், செம பாப்புலர். அரச மரத்தை சுத்தி அடி வைத்த தொட்டு பார்த்த பொம்பளைங்க எல்லாம் இப்ப அங்கதான் குத்தக. பாப்புலர் மட்டும் இல்லன்னா பவர்ஃபுல்லும் கூட. அதான் உங்க நட்சத்திரத்துக்கோ அன்னி நட்சத்திரத்துக்கோ ஒரு அபிஷேகம் பண்ணி உன்னை குளிர பண்றான்னு வேண்டிக்கிட்டேன். சான்சா விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா? அதான் வருத. அன்னைக்கு 50 ரூபாய் அண்ணா 5 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். இத போய் பெரிய விஷயமா உங்ககிட்ட சொல்லி 45 ரூபாய் கேட்டா அல்பத்தனமா தோணும். சாமி காரியம் பாருங்க, உங்க கைப்படமா இருந்தா தான் காரியம் பலிக்கும். என்ன நான் சொல்றது? கைய கொடுங்க. சரி, எவ்வளவு பணம்? எவ்வளவா? நான் கொடுத்தன 5 ரூபாய், அதை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். 45 ரூபாய் கொடுத்தா போதும். ஒன்லி 45. தாத்தா, பென்ஷனுக்கா ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடுங்களேன். கை மாத்தா இருக்கட்டும். கொடுங்க தாத்தா. தாத்தா, ரேடியோ நியூஸ் கேட்டீங்களா? உங்க வயசு என்ன? 81. ஐயோ, 80 வயசுக்கு மேல யாருக்கும் பென்ஷன் கிடையாதா? கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாச்சு. முதல்ல 80 வயசுக்கு மேல பென்ஷன் வாங்குறவங்க யாரும் உயிரோட இருக்க கூடாதுன்னு சட்டம் போட இருந்தாங்களா? அதுக்காக பென்ஷன் வாங்குறவங்களை கொல்ல முடியுமா? அரசியல் சட்டத்துல இடம் இல்லையே கொல்றதுக்கு. அதுக்காக ஆளுங்களை விட்டுட்டாங்க, பென்ஷனை கட் பண்ணிட்டாங்க. ஐயோ தாத்தா, தாத்தா, ஐயோ ஐயோ தாத்தா. என்னடா என்னாச்சு? அது ஒண்ணு இல்லண்ணே, பென்ஷனை கட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு டூப் விட்டா அது இந்த அறுவட்ட முண்டம். யார்கிட்ட என்ன புழுகிறதுன்னு அளவு வேண்டாம். அதிர்ச்சியில மனுஷன் மண்டை போட்டாருனா? தாத்தா, அவன் டூப் இருக்கான். பென்ஷனை யாரு கட் பண்ணல, நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. அம்மா, ராதே 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 கோவிந்தா, ராதே கோவிந்தா, ராதே கோவிந்தா. பக்தவத்சலா பாகவத பிரிய
கஜபதினா கஜபதினா என்ன ராமானுஜம் பஜனை கோஷ்டியை விட்டுட்டு இப்படி ஓடி வர்ற? ஆமா 15 வருஷமா இந்த பஜனை கோஷ்டிக்கு தான் வாசிக்கிட்டு இருக்கேன். அழுத்து போச்சுன்னா மேடை கச்சேரி வாசிக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? உங்களுக்கு தெரிஞ்ச வித்வான் கிட்ட பக்கவாத்தியத்துக்கு கொஞ்சம் சிபாரிசு பண்ண கூடாதா? 15 வருஷமா பஜனையில வாய்ச்ச பலன்தான் இப்ப நீ என்ன சந்திச்சிருக்க. என்ன சொல்றீங்க? ஜேகேபி அண்ணா மிருதங்கத்துக்கு நல்ல ஆள் தேடிக்கிட்டு இருக்கார். தெரியாதா? தெரியாதே. நல்ல புதுமுகம் வேணுமா? ஏன் மிருதங்க குருமூர்த்திக்கு என்னாச்சு? பக்கவாதம் வந்துருச்சு. பாவம் படுத்த படுக்க. ஐயோ பாவம். ஐயோ பாவம்னு சொன்னா உனக்கு எப்படி அந்த சான்ஸ் கிடைக்கும்? நீ ஒண்ணு பண்ணு, வர வெள்ளிக்கிழமை மிருதங்கத்தோட அவர் வீட்டுக்கு போ. அவரை அசத்துற மாதிரி 8 ஆவர்த்தனை வாச்சு. ஓகே. அடடே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. என்னப்பா அதெல்லாம்? மிருதங்க புதுமுகம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு செலக்ட் பண்றதா கேள்விப்பட்டோம். அதான் எங்க சாமர்த்தியத்தை காட்டுறதுக்காக வந்திருக்கோம். ஏன் மிருதங்க வித்வான் குருமூர்த்திக்கு என்னாச்சா? அவர்தான் பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையா இருக்காரு. இன்னைக்கும் நாளைக்கும். யார் சொன்னா உங்களுக்கு? தம்புரா கஜபதி என்கிட்ட மட்டும் தான் சொல்லிருப்பான்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஊர் பூரா சொல்லிருக்கான்னு. அண்ணா, தேங்காய் முடி கச்சேரியா வாசிச்சு வாசிச்சு வாழ்க்கையில ரொம்ப நொந்து போயிருக்கேன். என்ன செலக்ட் பண்ணுங்க, வாசிச்சே கிழிச்சிடுறேன் மிருதங்கத்தை. எதுக்கு தான் பொய் சொல்றதுன்னு லிமிட்டே கிடையாது உனக்கு? மிருதங்க குருமூர்த்திக்கு பக்கவாதம்னு இப்படி ஊர் பூரா சொல்லி வச்சிருக்க. சும்மா ஜாலியா தான் சொன்னேன். ஜாலியா அடிச்சு பல்ல கட்டிடுவேன். இப்படித்தான் அன்னைக்கு கஞ்சிதா கந்தசாமிக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்குன்னு குருமூர்த்தி கிட்ட போய் சொல்லி அவசரமா அவங்ககிட்ட ரூபா வாங்கிட்டு போனியாமே. ஆனா அடுத்த நாள் 2 குழந்தையும் செத்து போச்சுன்னு அதே குருமூர்த்தி கிட்ட இன்னொரு பொய்ய சொல்லி கணக்க நேர் பண்ணிட்டேன்னு. அதுக்கு ஒரு வாட்டி பணம் வாங்கிருப்பிய? ஆமா, அடிச்சிருப்பால. ஒரு நாளைக்கு எத்தனை போயிட்டா சொல்லுவேன்? கணக்கே இல்லைன்னு. அப்படி வளர்ந்துட்டேன். எனக்கு வாயை திறந்தா பொய் தானே வருது. எங்க ஆத்தா எனக்கு பாலூட்டி வளர்க்கல, பொய்யூட்டி வளர்த்திருக்கா போல் இருக்கு. சீ, உன் சங்காத்தமே நீ வேண்டாம். இன்னில இருந்து நின்னுக்க. தம்புராவுக்கு நான் வேற ஆள் பாத்துக்கிறேன். அண்ணே, அப்படி சொல்லிட்டா நான் வேற எங்க போவேன்? இனிமே உன்னை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குப்பா. தம்புராவை தவிர வேற எதுவும் கத்துக்கல. ஜால்ரா கூட போட தெரியாது. நீங்க துரத்துட்டீங்கன்னா துந்தனா தான் போடணும் நடு ரோட்ல. இல்ல லாட்டரி சீட்டு விக்கணும். சத்தியமா சொல்றேன், இனிமே போய் பேச மாட்டேன். இந்த தியாக பிரம்மத்தின் மேல் ஆணை, இனிமேல் இந்த வாய் உண்மையை தவிர வேற எதுவும் பேசாது. மன்னிச்சுட்டான்னு சொல்லுங்க அண்ணே. இந்த பாரு, சத்தியம் பண்ணிருக்க. இனிமே உண்மை பேசல, உன் மண்டை வெடிச்சு தூள் தூளா சிதறி போகும். ஜாக்கிரதை. சந்தேகமே வேணாம் அண்ணே. இனிமேல் பட்டு ஹரிச்சந்திரனுக்கு அடுத்தபடியா இந்த தம்புரா கஜபதி தான். வாழ்ந்து காட்டுறேன் பாருங்க. என்னால உங்களுக்கு பெருமையா வரப்போகுது. பாப்போம். சஞ்சீவி அச்சகம் MSL 3636. டேய் தம்புரா, என்ன இங்க வந்து நோட்டம் பாக்குறியா? அண்ணன் இங்கதான் இருக்காரா? ஏன் தலை வெடிச்சுன்னு போல இருக்கா? ஆமா சுந்தா. உயிர் மேல ஆசை இருந்தா வாயை தச்சுக்கிட்டு வீட்டுல போய் படு. இல்ல நானே ஸ்பேனராலே மண்டைய ஓடிச்சு. பாட்டி, என்ன காப்பாத்து பாட்டி. பாட்டி 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 பாட்டி, இங்கதான் இருக்கியா? பாட்டி வெளியே வா. பூட்டு எங்க இருக்கு? இதோ ரெடியா இருக்கு. என்ன வச்சு பூட்டு பாட்டி. வா பாட்டி, என்ன பூட்டு. ஐயோ, என்னப்பா? கொஞ்சம் உள்ள நுழைஞ்சுக்கிறேன். கதவை சாத்தி என்ன கொஞ்சம் பூட்டு. என்னப்பா சொல்ற? சொன்னா உனக்கு புரியாது. பெரிய தர்ம சங்கடமான நிலைமை. என்ன உள்ள வச்சு பூட்டு. கஜபதி பாட்டி, நான் வெளியே போகக்கூடாது, வாயை திறக்கப்படாது. சொன்னா கேளு. தயவு செய்து கதவு பூட்டு பாட்டி. வாய் பூட்டுன்னு ஒண்ணு இருந்தா வாயை பூட்டிக்கும். அது இல்ல, அதனால கதவு பூட்டு பாட்டி. ஜேசுதாஸ் வந்திருக்காங்க. சார் இருக்காருங்களா? அவர் வீட்ல இல்லையே. எங்க போயிருக்காருன்னு தெரியல. அவர் உள்ள உட்கார சொல்லுங்க. எங்க இருந்தாலும் பாத்து கூட்டு வந்துடுறேன். சரிங்க.
பாட்டி பாட்டி மாமா கஜபதி அண்ணா வீட்டுல இல்லையா? கஜபதியா? ஏமா குழந்தை? எங்க வீட்டுக்கார திருட்டு ஜேசுதாஸ் வந்திருக்காரு. அவரை பாத்துட்டு தான் போவேன்னு காத்துட்டு இருக்காரு. இவர் ஜட்ஜி வீட்லயும் இல்ல, குருமூர்த்தி அண்ணா வீட்லயும் இல்ல. அதான் இங்க வந்தேன். ஓடி வந்து ஏன் சொல்லலன்னு அப்புறம் கண்ணா பின்னான்னு திட்டுவாரு. எனக்கு என்ன செய்வதுன்னே புரியல பாட்டி. கஜபதி அண்ணா இல்லையா? கஜபதி அண்ணா எங்க போயிருக்காரு? எங்கேயும் போகல அண்ணி, இங்கேதான் இருக்க. நான் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு கதவை பூட்டிக்கிட்டு உள்ள இருந்தாலும் இப்ப ஜெயசுதாஸ் வந்து பூட்டை உடைக்கிறார். பூட்டை மட்டும் உடைக்கல, ஜேகேபி அண்ணா குட்டையும் உடைக்கிறாரு.